ஒருமித்த குரல்ல எதிர்க்கட்சிகள் எதிர்த்திருக்கிறார்கள் இந்த மசோதாவை. ஜனநாயகத்துடைய மாண்பு காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சருடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நாள் கருப்பு நாள், இது சட்டமாக நிறைவேறினால் அது கருப்பு சட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாடு. அவசியம் இருக்கா இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான தேவை இருப்பதாக பாஜக மத்திய அரசு கருதுகிறதா? வணக்கம் கார்த்திகேயன். அதாவது சரியான ஒரு கேள்வியில நம்ம விவாதத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அவசியம் இருக்குதா அப்படின்னு. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் 3 ஆர்டிக்கிளை நம்ம இந்த மசோதா திருத்த சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஆர்டிக்கிள் 75, அதுக்கப்புறமேட்டு 164, அதுக்கப்புறம் 239 ஏஏ. இப்போ முதல்ல உள்ள அந்த ஷரத்து மத்திய அரசுல உள்ள பிரதமர் மற்றும் அமைச்சர்களை நியமிக்கிறது. அதாவது பிரதமரை நியமிக்கிறது ஜனாதிபதி, அமைச்சர்களை நியமிக்கிறது ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி நியமிக்கிறார்கள். இது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் இவங்களை நீக்கிறத பத்தி நம்ம அரசியலமைப்பு சட்டம் எங்கேயாவது சொல்லுது அப்படின்னா அது மௌனமா இருக்குது. அந்த அமைச்சர்களுக்கு நடத்தை விதிகள் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னா அதை பத்தி அமைதியா இருக்குது. நம்மளுடைய அமைச்சர்கள் அவர்களுடைய கடமையை 2 விதிகளின்படி செய்கிறார்கள். ஒண்ணு அலோகேஷன் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸ் 1961 ஏற்றப்பட்டது. அடுத்தது டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸ், அதுவும் 1961 ஏற்றப்பட்டது. அதாவது ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை அவருக்கு கீழே உள்ள அமைச்சர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார், துறை வாரியாக பகிர்ந்து கொடுக்கிறார். அதே மாதிரி சட்டமன்றத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜனாதிபதி இதே 2 ரூல்களுக்கு கீழே தன்னுடைய அதிகாரத்தை அமைச்சர்களுக்கு அதாவது அந்தந்த மாநிலத்துடைய அமைச்சர்களுக்கு இந்த 2 விதிகளின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் அந்த விதிகளை பயன்படுத்தும் பொழுதோ அல்லது வேறு ஏதாவது நம்மளுடைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அல்லது ஐபிசில அவர்கள் தண்டனை பெறக்கூடிய குற்றங்களை செய்தால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா? இது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் மௌனம் காக்கிறது. ஒருவேளை இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றும் பொழுது அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்றுதான் நம்மளுடைய நினைச்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு 5 வருடங்களுக்கு அதிகமாக யார் யாருக்கு அந்த குற்றம் அது செய்துள்ளார்களோ, யாருக்கு தண்டனை 5 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்பட இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த விதி பொருந்தும். இந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த 30 நாளுக்குள் அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவர்களே தார்மீக பொறுப்பை ஏற்று நான் இந்த பதவியில இருக்க மாட்டேன், ஏன்னா நாட்டு மக்கள் என்னை தேர்ந்தெடுக்கிறார்கள், நாட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்காக பிரதமர் என்னை நியமித்துள்ளார், இந்த நாட்டு மக்களுக்கு என்னுடைய நடத்தையில் சந்தேகம் வரும்படி நான் பணியாற்ற மாட்டேன், என் மேல் எப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டதோ எஃப்ஐஆர் போடப்பட்டதோ அப்பொழுதே நான் இங்கிருந்து வெளியில் செல்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் அந்த இடத்துல ராஜினாமா செய்து விட்டார் என்றால் அது வெல் அண்ட் குட், அப்படிதான் இருக்கணும். ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கிறதும் நம்மை ஆள்பவர்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகாத ஒரு நன்னடத்தை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு. அதையும் மீறி ஒரு சில அமைச்சர்கள் அப்படி தொடர்வார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த விதி பொருந்தும். அதாவது என்ன எங்க சந்தேகம் வருதுன்னா, போடப்பட்ட குற்றச்சாட்டு, பதிவு செய்யப்பட்ட வழக்கு இதுவே பொய்யா இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கு. புலனாய்வு ஏஜென்சிகள், இடி மாதிரியான, சிபிஐ மாதிரியான புலனாய்வு ஏஜென்சிகளுடைய நடவடிக்கை மத்திய அரசுக்கு சார்பா எதிர்க்கட்சிகளுக்கு பாதகமா இருக்கோ அப்படின்ற சந்தேகம் ஏற்கனவே எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கு. இப்போ ஒரு மாநிலத்துடைய முதல்வரை பிடிக்கல பாஜகவுக்கோ மத்திய அரசுக்கோ, இல்லை இன்னொரு மாநிலத்துடைய அமைச்சர் பிடிக்கல, அவருடைய செயல்பாடுகள் மீது பாஜகவுக்கோ மத்திய அரசுக்கோ அதிருப்தி இருக்குன்னா அவர் மீது ஒரு வழக்கு போடுறது, அந்த புகாரோ வழக்கோ 5 ஆண்டுகளுக்கு மேலேயோ அல்ல 5 ஆண்டுகளோ சிறை தண்டனை பெறுற மாதிரியும் இருக்கும். அவங்க 30 நாள் ஜாமீன்ல வர முடியாத மாதிரியும் ஒரு சூழல் உருவாகி அவங்கள பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகிடும்.
பொலிட்டிக்கலா இது பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாரபட்சமா குறிப்பா எதிர்க்கட்சிகள் மீது இது ஏவப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற அச்சம் இருக்குல்ல, அந்த அச்சம் நியாயமானதா இல்லையா? எதிர்க்கட்சிகளுடைய அச்சம். கார்த்திகேயன், சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த அச்சம் நியாயம் அற்றதா இல்லை. அதுக்கு முன்னு நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். அதாவது IAS அதிகாரிகள் உட்பட IAS, IPS, IFS அப்படின்னு ஒரு நீண்ட ஒரு அதிகாரிகள் பட்டியலே இருக்கு. நானும் ஒரு அதிகாரியாக இருந்தவன் என்பது உங்களுக்கு 48 மணி நேரம் ஒரு அதிகாரிக்கு சிறை தண்டனை அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லயோ அல்லது ஜுடிஷியல் கஸ்டடியிலோ வெறும் 48 மணி நேரம், அதாவது 2 நாட்கள் மட்டும் இருந்தால் அந்த 49வது அந்த மணித்துளியில் அவரை சஸ்பெண்ட் பண்றதுக்கு அதிகாரம் உண்டது. ஒவ்வொரு அதிகாரிகளும் அது மாதிரி சஸ்பெண்ட் பண்ணப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க நீண்ட கேஸ் நடத்தி அவங்க தான் குற்றமற்றவர்கள் எப்படின்னு வரும்பொழுதுதான் அவர்களுக்கு திரும்பி ரீஇன்ஸ்டேட்மெண்ட் நடக்குது. இப்போ இந்த கேள்வியை பாராளுமன்றத்திலும் கேட்டார்கள். அதாவது அமித்ஷா அவர்கள் அந்த மசோதா, சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்யும் பொழுது கூட எதிர்கட்சிகள் அந்த பேப்பரை கிழிச்சு தூக்கிப்பட்டாங்க. இது அவர்கள் ஏன் தங்கள் மேல் ஒரு ஐயப்பாட்டை அவர்களே ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஏனென்றால் இது உடனடியாக திரு அமித்ஷா அவர்களே என்ன சொன்னார்கள் என்றால், இதை நாங்கள் JPC-க்கு அனுப்புகிறோம். ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி முடிக்கிறேன், ஒரு பாயிண்ட்ல மட்டும் முடிக்கிறேன். ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில எதிர்கட்சியுடைய உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சட்ட மசோதாவில் ஏதாவது திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. அந்த சட்டமன்ற மசோதாவில் எந்த திருத்தத்தை வேண்டாலும் கொண்டு வரலாம். அந்த JPC-யோட ரிப்போர்ட் ஓட்டிங் நடக்கப்படும். அதில் அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிஷம் வக்ஃப் சட்டத்துல இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா? சரவணன், நான் வரேன். வக்ஃப் சட்டத்துல இதெல்லாம் நடைமுறை இல்ல, இத நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்ல சரவணன், ஒரே நிமிஷம், நான் உங்க டர்ன் வரும்போது சரி ஓகே உங்க நேரம் வரும்போது நான் சொல்லிட்டேன். இல்ல சார், ஆசீர்வாதம் சார். இல்ல ஆசீர்வாதம், ஒரு இது 130வது திருத்தம் அரசியலமைப்புல நாம செய்யக்கூடிய 130வது திருத்தம். மழைக்கால கூட்டத்தொடர்ல கடைசி நாளுக்கு முன்பாக 3 மசோதாவோடு இது ஒரு மசோதாவும் தாக்கலாது. ரொம்ப முக்கியமான மசோதா, ஆழமாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட வேண்டும். மழைக்கால கூட்டத்தொடர் நாளைக்கு முடியுதுன்னா முதல் நாள் இது மத்திய உள்துறை அமைச்சரால் தாக்கல் செய்யப்படுது. அங்க விவாதம் நடக்கல. நல்லதாகவே இருக்கட்டும், எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பையும் சேர்த்தே பதிவு செய்ய வேண்டியதாக கூட இருக்கட்டும். ஆனா மத்திய அரசு அதை விவாதத்திற்கு உட்படுத்துவதற்கு ஒரு கால அவகாசம் வேணும்ல. ஒரு அவசரமா அது தாக்கல் செய்யப்பட்டதாகவும் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்களே, அப்படி அவசரம் காட்டப்பட்டதா? அப்படி கிடையாது, அவசரம் காட்டவே படவில்லை. அதாவது எப்பொழுது அவர் தாக்கல் செய்தாரோ அப்பொழுதே அவர் சொல்கிறார், நான் இதை JPC-க்கு தான் நாங்க அனுப்ப போறோம் அப்படின்னு. இப்ப JPC-க்கு நாங்க அனுப்பல, அன்னைக்கே ஒரே நாங்க விவாதிச்சு அதே அன்னைக்கே நாங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புறதுங்கிறது அடுத்த கட்ட நடைமுறை. ஒரு மசோதாவை தாக்கல் செய்ய போறோம் அப்படின்னா மசோதாவை எதிர்க்கட்சிகளும் படித்து பார்ப்பதற்கு, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் படித்து பார்ப்பதற்கு ஒரு அவகாசம் வேணும். முதல் நாள் கூட்டத்தொடர் முடிகிறதுக்கு முதல் நாள் தாக்கல் செய்யறோம். ரொம்ப முக்கியமான மசோதா, எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மசோதா. இது நிறைவேறினா சட்டமாயிரும். சட்டமானா அடுத்து அவங்களுக்கான பாதிப்பாக அவங்க உணர்றாங்கல்ல. அப்ப அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, எதிர்க்கட்சிகளுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. அது நீங்க ஏன் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சின்னு பாக்குறீங்க? ஏன் இந்த இடத்துல ஆளுங்கட்சியுடைய அமைச்சர்கள் தப்பு செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். பிரதமரே தன்னை இதனுடைய பேப்பரை ரெடி ஆகும்போது, இந்த மசோதா தயாராகும் போது பிரதமர் என்னுடைய பதவியும் சேருங்கள் என்று சொன்னார். பிரதமரை விட்டுட்டு தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. இந்த டிராஃப்ட் கேபினெட் நோட்டே நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் என்ற பதவி அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஆனால் அவர் சொன்னார், பிரதமர் என்ற பதவியும் சேருங்கள் என்று அவரே வாலண்டியர் சொன்னார். மத்திய அரசின் நான் வரேன், அடுத்த சுற்றுல வரேன். 10 நிமிடங்கள் ஆயிடுச்சு. மத்திய அரசுடைய உள்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய CBI, ED போன்ற அமைப்புகள் பிரதமரை, மத்திய அமைச்சர்களை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கேயாவது ஒரு முறை நடைமுறைக்கு விசாரணைக்கு உட்படுத்தி இருக்காங்கிற கேள்வியோட அதை அணுகணும். நான் வரேன்.